வணக்கம். இந்த இனிய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் என்னுடைய நண்பர் ஒருவர், சரவணகுமார், ஒரு கேள்வி கேட்டார். ஏன் திருமணம் செய்து கொள்கிறோம்? என்னங்க சார், ஜாதகத்தை பத்தி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, பொதுவா அப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நீங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, வீடியோ எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அவர்கிட்ட பேசின விஷயத்த நம்ம எல்லாரும் பகிர்ந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த பதிவு. இப்ப பொதுவா இத புலே பகவாலி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இந்த படத்தில் ராணியாக இருக்கும் அந்த புலே பகவலி நாட்டு ராணி எம்ஜிஆர் அவரிடம் கேள்விகளை கேட்பார்கள். அதில் இந்த கேள்வி வரும்: ஒரு ஆண் எதற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான் என்று. அரங்கமே அமைதியாக இருக்கும். அந்த கேள்வி கேட்டவுடன் சிறு வயதில் பார்த்தது. என்ன சொல்ல போகின்றார் புரட்சி தலைவர் என்று எல்லோரும் பார்க்கும்போது அழகாக அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்வார். புன்முறுவலுடன் சிரிப்போடு சொல்வார். அந்த அழகே தனி. ஊர் விஷயத்தையும் உலக விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்காக என்பார். அங்கு அமர்ந்திருக்கும் பெண்கள் அனைவரும் சிரிப்பார்கள். நான் சிறு வயதில் பார்த்த முதலே இதை எதற்காக சொன்னார் என்று நிறைய ஆய்வுகள் செய்துள்ளேன். அது ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அந்த சுருக்கத்தின் பொருள் பெரிய விரிவான பொருளாக இருக்கிறது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன அந்த பதில். இருப்பினும் அதே கேள்வியை இப்பொழுது நண்பர் கேட்டுள்ளார். இது பொதுவா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதாவது ஹார்மோன் செயல்பாடுகள். இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. இயற்கை கொடுத்தது. அதனால அந்த வயது வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் தேடும் சுபாவம், அந்த சிந்தனை அவர்களுக்கு வருகிறது. இதில் உடலில் ஏற்படும் மாற்றம் தானே ஒழிய இது தவறில்லை. இதை ஏன் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்? இறைவன் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து சென்றிருக்கிறார். அவையிடம் சென்றடைய வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறார் கண்ணபுரான். அதே நேரத்தில் மகாவிஷ்ணு கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த உலக விஷயங்கள் பந்தங்களை பற்றியும் நிறைய நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். நாம் அதில் சிக்கியுள்ளோம். அதை பற்றி பிறகு பார்ப்போம். இப்பொழுது ஏன் என்று கேட்டுவிட்டார் நண்பர். அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டியிருக்கு. முதலில் நாம் சமுதாயத்தோடு ஒன்றி வாழ்வது மிக முக்கியமான ஒன்று. பிறகு அன்பு, தியாகம், பொறுப்புணர்வு இதை வளர்க்கக்கூடிய தன்மை அந்த திருமண பந்தம் என்ற ஒரு சடங்கு முடிந்தவுடன் ஒரு மனிதனுக்கு வளர்கிறது. இதுதான் இது அனைத்தும். அதே போன்று சந்ததி விருத்திக்காகவும் தேவைப்படுகிறது. அந்த திருமணம் என்று ஒன்று நடக்காவிட்டால் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் இந்த உலகம் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றதால் அந்த திருமணம் என்ற நிகழ்வுதான் அதற்கு படைப்பாற்றல். கடவுள் படைப்பை கொடுத்திருக்கின்றார், மக்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது நம்முடைய விருப்பத்தை சார்ந்தது என்பதுதான் இங்கே உண்மையானது. இதை கட்டாயம் பிரபஞ்சம் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. இது அவரவர்களின் விருப்பம். ஆகவே இந்த திருமணம் என்பது ஒரு தனிமையை தவிர்க்கவும் காமத்தை வெல்லவும் துணையாக இருக்கிறது. நமக்கு கணவன், மனைவி, குழந்தை இப்படி ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த உடலில் ஏற்படும் மாற்றத்தை தணிக்க, சாந்தப்படுத்த இந்த உறவு தேவைப்படுகின்றது. இதைத்தான் சாந்தி முகூர்த்தம் என்று அழைத்தார்கள். அந்த உடலில் உள்ள வேகத்தை குறைத்து சாந்தம் அடைவதைத்தான் சாந்தி முகூர்த்தம் என்றும் சொல்லி வைத்தார்கள். திருமணம், திரு என்பது ஒரு மரியாதைக்குரிய சொல், மங்களகரமானது என்பது அர்த்தம். மனம் என்பது நம்முடைய மனம். இந்த திருமணம் என்பது இரு மனமும் ஒன்று சேர்வதைத்தான் திருமணம் என்று
மங்களகரமாக சொல்லப்படுகிறது. இது பெரியோர்களின் ஆசி பெற்று இரு மனமும் ஓர் மனமாகும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனம் என்பது ஒரே நிலையில் இருக்காது நண்பர்களே. ஆனால் இருவரும் சேரும்போது அந்த நேரம் எந்த சிந்தனைக்கும் இடமில்லை, எந்த எதிர்பார்ப்புக்கும் இடமில்லை, அங்கே வெற்றிடமாக இருக்கிறது. இதுவே நமக்கு ஏதோ ஒரு இன்பத்தை அடைந்து திருப்தியை கொடுக்கிறது. ஆகவே அங்கே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனம் என்ற ஒரு செயல் அங்கே நிகழ்கிறது இருவருக்கும். ஆக ஒரு அறம் தலைக்க ஒரு மனிதன் கட்டாயம் கல்யாணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும். இந்த திருமணத்தை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு இது சிற்றின்பம் எனவும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் பேரின்பம் எப்படி அடைவது? ஆனால் பேரின்பத்தை அடைய இது ஒரு வழிகாட்டி என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் பேரின்பத்தை நாடி செல்வதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க குருமார்கள் இல்லை, பெரியோர்கள் இல்லை. இருப்பினும் சொல்லுவோர்களை தேடி நாம் கேட்கப் போவதும் இல்லை, கேட்பதில்லை. அதை கேட்டு அறிந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவில் முடிந்தவரை அந்த கடவுளின் அருளால் சொல்ல முயற்சிக்கின்றேன். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் நமக்கு ஒரு பாடல் வரிகளில் சொல்லியிருக்கின்றார். இது மாலை நேரத்து மயக்கம் என்று பாடல் வரிகள் ஆரம்பிக்கும். அதில் இதை பற்றி அழகாக பாடல் எழுதியிருக்கின்றார். அந்த பாடல் இப்போது பார்ப்போம். பின்பு நாம் இதை பேரின்பத்திற்கு செல்ல என்ன வழி, ஜோதிட ரீதியாக இது என்ன சொல்கிறது என்பதை எல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது பாடலை பார்ப்போம். இது கால ஜீவனின் கலக்கம், இதை காதல் என்பதின் பழக்கம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம். இது கால தேவனின் கலக்கம். உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன? தினம் ஓடி ஆடி ஓடியும் உண்மை அறிந்தால் என்ன? இது ஓட்டை வீடு 9 வாசல், அதற்குள்ளே ஆசை என்ன? இது கால தேவனின் கலக்கம். வாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் காணல் நீரே. வணக்கம் நண்பர்களே. இது மேலும் அனைவருக்கும் தேடும் தேனே.